இவர் எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த ஆட்சி வந்து 13 அமாவாசை தான் தாண்டும், அதுக்கு மேலே தாண்டாது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அது எந்த அளவுக்கு சார் பார்க்குறீங்க? 2026 தேர்தல் கமிஷன் தேர்தலை டிக்ளேர் பண்ற வரைக்கும் எத்தனை அமாவாசை எத்தனை பௌர்ணமி இருக்கு அதை எண்ணிக்கங்க. அதன் பிறகு இந்த ஆட்சி இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை, அதற்கான அறிகுறிகள் மிக தெளிவா இருக்கு. அதிமுக உங்களுக்கான கூட்டணி முடிவுக்கு உங்களுடைய உரையாடல் தான் முக்கியமான காரணம்னு சொல்லப்பட்டது. இனிமேல் வருகிற 2026 அந்த காயங்கள் அந்த உரையாடல் எல்லாம் மறந்து அப்ப அந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டேன் நானே. இது திருச்செந்தூர் கோவில்ல அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் பல மணி நேரம் காத்திருக்கிறாங்க. இந்த அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு அங்க போறாரு, கூட கனிமொழி அக்கா இருக்கிறாங்க. அப்ப பக்தர்கள் எல்லாம் சொல்றாங்க, அண்ணே 6 மணி நேரமா நிக்கிறோம், 7 மணி நேரமா நிக்கிறோம், 8 மணி நேரமா நிக்கிறோம். அதற்கு சேகர் பாபு அவர்கள் பேசுவதை பத்திரிகை நண்பர்களுடைய மைக்கில் கேப்சர் ஆகுது. என்ன சொல்றாருன்னா, திருப்பதி போனா ஒரு நாள் முழுக்க நிப்பானுங்க, இங்க என்ன பிரச்சனை? இன்னைக்கு தான் தமிழக மக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அறநிலைத்துறையினுடைய லட்சணம் என்பது இதுதான் லட்சணம். இது திருச்செந்தூர் கோவில்ல அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் பல மணி நேரம் காத்திருக்கிறாங்க. இந்த அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு அங்க போறாரு, கூட கனிமொழி அக்கா இருக்கிறாங்க. அப்ப பக்தர்கள் எல்லாம் சொல்றாங்க, அண்ணே 6 மணி நேரமா நிக்கிறோம், 7 மணி நேரமா நிக்கிறோம், 8 மணி நேரமா நிக்கிறோம். அதற்கு சேகர் பாபு அவர்கள் பேசுவதை பத்திரிகை நண்பர்களுடைய மைக்கில் கேப்சர் ஆகுது. என்ன சொல்றாருன்னா, திருப்பதி போனா ஒரு நாள் முழுக்க நிப்பானுங்க, இங்க என்ன பிரச்சனை? இன்னைக்கு தான் தமிழக மக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அறநிலைத்துறையினுடைய லட்சணம் என்பது இதுதான் லட்சணம். ரொம்ப நேரம் நிற்க வைக்கிறது, அதை பொறுத்து கொண்டாலும் கூட திருப்பதி போனா ஒரு நாள் நிப்பானுங்க, இங்க என்ன பிரச்சனை? ஸோ உள்ளத்தில் இருப்பது இன்னைக்கு வெளியே வர ஆரம்பித்திருக்கிறது. மக்கள் இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று நம்புகின்றோம். அதே நேரத்தில் கோவிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. அறநிலைத்துறை வாங்கக்கூடிய உண்டியல் பணம், இவ்வளவு பணம் வாங்குறாங்க, பக்தர்களுடைய காணிக்கையை வாங்குறாங்க. ஏதாச்சும் ஒரு சௌகரியம் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்களா? பாத்ரூம் ஃபெசிலிட்டி, வசதி, கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகளோடு வரக்கூடியவர்களுக்கு. அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு மீனாட்சி அம்மன் கோவில் வாசலிருந்து நாங்கள் சொல்கிறோம், 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி வரும் பொழுது இங்கே அறநிலைத்துறை என்பது தமிழகத்தில் இருக்காது. அது எதற்காக இருக்கக்கூடாது என்பதற்கு தினமும் கூட சேகர் பாபு அவருடைய நடவடிக்கையே ஒரு சாட்சி. அதனால் நிச்சயமாக ஆண்டவன் அந்த வாய்ப்பை கொடுப்பாரு நம்புறோம். சார், அதே மாதிரி இவர் எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த ஆட்சி வந்து 13 அமாவாசை தான் தாண்டும், அதுக்கு மேலே தாண்டாது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அது எந்த அளவுக்கு சார் பார்க்குறீங்க கருத்தை? 2026 வரைக்கும் எத்தனை அமாவாசை இருக்கே கணக்கு போட்டுங்கண்ணே. 2026 தேர்தல் கமிஷன் தேர்தலை டிக்ளேர் பண்ற வரைக்கும் எத்தனை அமாவாசை எத்தனை பௌர்ணமி இருக்கு அதை எண்ணிக்கங்க. அதன் பிறகு இந்த ஆட்சி இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை, அதற்கான அறிகுறிகள் மிக தெளிவா இருக்கு. முதலமைச்சர் மீனாட்சி அம்மன் கோயில் வாசல்ல இந்த வீதியில நடந்து பொதுமக்களை சந்திச்சா தெரிஞ்சிடும் மக்கள் எந்த அளவுக்கு இதன் மேல் ஆட்சியின் மீது கோபத்தில் இருக்கிறாங்க. அதனால இது எத்தனை அமாவாசையோ 2026 தேர்தல் வரும் வரை அத்தனை அமாவாசைக்கு தான் அந்த கட்சி ஆட்சி தாங்க. அரசியல்ல நிறந்த எதிரியும் இல்லை நண்பனும் இல்லை என்ற ஒரு வாதம் இருக்கு. அதன் அடிப்படையில் அதிமுக உங்களுக்கான கூட்டணி முடிவுக்கு உங்களுடைய உரையாடல் தான் முக்கியமான காரணம்னு சொல்லப்பட்டது. இனிமேல் வருகிற 2026 அந்த காயங்கள் அந்த உரையாடல் எல்லாம் மறந்து அப்ப அந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டேன் நானே. ஒரு தனி மனிதன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய காரியகர்த்தா ஒரு விஷயத்த சொல்றாரு. 5 முறை முதலமைச்சராக இருந்த கட்சி, அண்ணாமலையினுடைய வாய்ஸ் அவ்வளவு பெரிய வாய்ஸ், அதற்காக கூட்டணி முறிக்கிறேன்னு யாராவது சொல்லுவாங்களானே? அவர்கள் கூட்டணியை முறிச்சது மைனாரிட்டி ஓட்டு வேண்டும் என்பதற்காக. நான் சொல்ல, பல தலைவர்கள் சொல்றாங்க. மதுரை உட்பட எல்லா தலைவர்களும் அவர்களுக்கு ஒரு சமுதாயத்தினுடைய ஓட்டு வேண்டும். அந்த ஓட்டு வரப்போறதில்லை, அது எல்லாருக்கும் தெரியும். எனக்கு தமிழகத்தினுடைய அரசியல் களம் எப்படி மாறி இருக்குன்னு எல்லோருக்குமே தெரியும். ஆனால் மைனாரிட்டியை தாஜா செய்வதற்காக அரசியல் யார் நடத்தினாலும் கூட அது மைனாரிட்டி சகோதரரும் ஆதரிக்க போவது கிடையாது, யாரும் ஆதரிக்க போவது கிடையாது. நாம இருந்தால் இந்துக்களும் ஆதரிப்பாங்க, இஸ்லாமியர்கள் ஆதரிப்பாங்க, கிறிஸ்தவர்கள் ஆதரிப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அண்ணாமலை என்ன 10 முறை முதலமைச்சர் இருந்திருக்கிறாரா? அண்ணாமலை சொன்னாரு, அதனால் நாங்கள் கூட்டணியை முடிச்சோம்னு. அந்த அளவுக்கு அண்ணாமலை பெரிய ஆள் கிடையாது. அதனால் தயவு செய்து யாராவது அந்த மாதிரி சொன்னீங்கன்னா என்னையும் பெரிய ஆள் ஆக்காதீங்கன்னு தான் நான் சொல்றேன். ஒரு கட்சி மீண்டும் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கு. மீண்டும் இணைவது இல்லை அப்படிங்கிறத தாண்டி கொள்கை ரீதியான அரசியலை முன்னெடுத்திருக்கோம். அறநிலைத்துறை அகற்றுவோம் நாம சொல்லியிருக்கோம். எத்தனை பேர் ஏற்றுக்க போறாங்க கூட்டணிக்கு வர்றவங்க, அதையும் பார்க்கணும். தமிழகத்தில் 2026 கூட்டணி ஆட்சிங்கிற முழக்கத்தை வச்சிருக்கோம். முதல்ல இருந்து சொல்றோம், எத்தனை பேர் ஏற்றுக்குவாங்க திராவிட கட்சிகள். ஆனால் நண்பர்களுக்கும் தெரியும், எங்களை பொறுத்தவரை ஒரு தனி பாதையில் தேசிய ஜனநாயக கூட்டணி பயணம் செய்ய ஆரம்பித்திருக்கிறது.